அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த நாங்க தயங்க மாட்டோம். குறிப்பாக எங்களுடைய முதல் அணுகுண்டு தாக்குதலே புதுதில்லி மேலையும் மும்பாய் மேலையும் தான் இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விட்டிருக்குது நண்பர்களே. இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது. பாகிஸ்தான் எதற்காக இப்படி ஒரு எச்சரிக்கையை விடுத்தது, அதற்கு இந்தியா என்ன பதிலளித்திருக்குது? இந்தியா மட்டுமல்ல, பாகிஸ்தான் இப்படி பேசியதற்கு மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது, பிற நாடுகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்குமான போர் மேலும் விரிவடைந்து வருது, தீவிரமடைந்து வர்றதை பார்க்குறோம். ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கு பணிந்து ஒரு வழியாக நேட்டோ நாடுகள் நாங்கள் உதவிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய முன்னாள் இந்திய தூதர், இதற்கு முன்பு இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதராக இருந்திருக்கிறாரு அப்துல் பசீத் அப்படிங்கிறவர், அவர் ஒரு டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, எங்க மேல ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தது அப்படின்னா நாங்க இந்தியாவின் மீது அணுகுண்டு போட தயங்க மாட்டோம். குறிப்பாக புதுதில்லி மற்றும் மும்பாயின் மீது தான் முதல் தாக்குதல் நடத்துவோம். முதல்ல தாக்குதலை நடத்திட்டு அதுக்கப்புறம் பின்விளைவுகளை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது உலகம் முழுவதும் பயங்கர வைரலாக போயிருக்குது. முதல்ல அந்த பேட்டியில என்ன கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். 2 தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டராக இருக்கிற துல்சி கபாட் அப்படிங்கிறவங்க பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்த போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஈரான் எப்படி உலகுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குதோ அதே போல தான் பாகிஸ்தானும். அதனால ஈரானுக்கு அடுத்ததாக நாங்கள் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பற்றிய பேச்சுகள் நடந்து வருது அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க மேலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை உருவாக்கி வருது, அது எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுடைய அந்த கேப்பபிலிட்டியை நாங்கள் எடுக்கிறதுக்கு, அதாவது அழிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி துல்சி கபாட் சொன்னாங்க. இது பற்றிய கேள்விதான் இவருக்கு பசீத் கிட்ட, பாகிஸ்தானுடைய பசீத் கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாகிஸ்தான் மேல நீங்க கை வைக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். பாகிஸ்தான் கிட்ட லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் மட்டுமல்ல, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது. அதனால யாரும் எங்களுடைய அணு ஆயுத கெப்பாசிட்டியோ கேப்பபிலிட்டியோ அல்லது எங்களுடைய மிசைல் உருவாக்குகிற கேப்பபிலிட்டியோ நீங்க கை வைக்கலான்னு நினைச்சிங்கனாலே நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதற்கு அந்த பத்திரிகையாளர் டிவி இன்டர்வியூவில் என்ன கேட்குறாருன்னா, அமெரிக்கா இப்படி சொல்லியிருக்குது, ஒருவேளை நாளைக்கு அமெரிக்கா ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் மேலே நடத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட மிசைலெல்லாம் அமெரிக்கா வரைக்கும் போய் சேராதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டபோது தான் பசீத் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஏன் அமெரிக்காவை அடிக்க போகிறோம், அமெரிக்கா எங்களை அடிச்சதுன்னா அடுத்த செகண்ட் நாங்கள் கொஞ்சம் கூட தயதாட்சண்யமே இல்லாமல் எந்த யோசனையும் இல்லாமல் நாங்கள் இந்தியாவை தாக்குவோம். எப்படி அமெரிக்கா பாகிஸ்தானை தாக்குனா பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குமா, இந்தியாவுடைய பெருநகரங்களான டெல்லி மேலையும் மும்பாய் மேலையும் நாங்கள் அணுகுண்டை வீசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது எல்லாருக்குமே. பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் இப்பொழுது அண்டை நாடுகள் மேலையெல்லாம், இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குனா ஈரான் என்ன பண்ணுது, அண்டை நாடுகள் மேலையெல்லாம் குண்டுமழை பொழியுது இல்லையா, அப்போ வேற வழியே இல்லாமல் அமெரிக்காவை இப்போ அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஈரான் உருவாக்கி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அண்டை நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தோழமை நாடுகள், அந்த நாடுகள் மேலே கை வச்சா அமெரிக்கா பயப்படும். நேரடியாக அமெரிக்கா போய் அடிக்க முடியல ஈரானால். ஈரான் கிட்ட இருக்கிற மிசைல்களை பற்றி இதுவரைக்கும் தெரிந்த விஷயம், உலகுக்கு தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது 4000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய மிசைல்களை வச்சிருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் அமெரிக்கா எவ்வளோ தூரம் தெரியுமா, 11,500 கிலோமீட்டர் தூரம். அவ்வளவு தூரத்துக்கு போய் தாக்குற அளவுக்கு
ஈரான் கிட்ட மிசைல் இல்லை. அதனால ஈரான் என்ன பண்ணுது, 2 ஸ்ட்ராட்டஜி. ஒன்று, அண்டை நாடுகளை எல்லாம் அடிக்கிறது. அப்போ நம்மளுடைய நண்பர்களை அடித்தால் நமக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்டை நாடுகள்லாம் எதெல்லாம் யாரெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு இணக்கமாக இருக்கிறாங்களோ அந்த நாடுகளை எல்லாம் தாக்குது. யுஏஇ குறிப்பாக துபாய் தாக்குது, குவைத்தை தாக்குது, ஈராக்கை தாக்குது, ஒமானை தாக்குது, சவுதி அரேபியாவை தாக்குது. இப்படி இந்த கல்ஃப் நாடுகளை எல்லாம் தாக்கும்போது அது அமெரிக்காவுக்கு வலிக்குது. அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இப்பொழுது பாகிஸ்தானும் கையாளலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருப்பதாக நமக்கு இவர் சொல்வதன் வாயிலாக தெரியுது நண்பர்களே. அப்போ எதிராளியே நீ வந்து அவங்க ஊருக்கு போய் அடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்னா எதிராளியுடைய நண்பன் யாரெல்லாம் அவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பாலிசியை ஈரான் கிட்ட இருந்து கத்திருக்குது பாகிஸ்தான் அப்படிங்கிறது தெளிவாகுது நண்பர்களே. இது தொடர்பாக இந்தியா என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் இப்படி ஒரு மிரட்டல் விடுத்திருப்பதே வந்து வெறும் வாய் வார்த்தை தான், அப்படியெல்லாம் பாகிஸ்தானால செய்ய முடியாது. ஆபரேஷன் சிந்தூர்ல தான் அடி வாங்கின பிறகு பாகிஸ்தானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால இந்தியாவை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியா எதற்கும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது தான், எதற்கும் தயாராக இந்தியா இருக்குது அப்படின்னு இந்தியா சொல்லிருச்சு. அதே சமயத்தில் அமெரிக்கா இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டாப் டிப்ளமேட்டே பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. அதோடு இல்லாமல் பாகிஸ்தான் எவ்வளவு டேஞ்சரஸான இரட்டை நாடகம் ஆடுகிற ஒரு நாடு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகுது அப்படின்னா மேற்கத்திய ராஜதந்திர வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானை அடக்கணும்னு கிளம்புச்சு இல்லையா அமெரிக்கா, அதே போல் பாகிஸ்தானையும் அடக்கி வைக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. பாகிஸ்தான் கையில் ஒரு ஆட்டம் பாம்கான கேப்பபிலிட்டி இருக்கிறது, முழு உலகத்துக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் பயங்கர தீவிரம் அடைஞ்சிருக்கு நண்பர்களே. நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ஒரு நியூக்ளியர் சைட்டின் மீது மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்குது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல காயப்பட்டிருக்கிறாங்க, 20 பேருக்கு மேல உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. ஈரானுடைய மிசைல் கேப்பபிலிட்டிலாம் நாங்கள் முழுமையாக அழிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் வாய்க்கு வாய் சொன்னாலுமே கூட தினசரி ஏவுகணைகளை வீசிக்கொண்டு தான் இருக்குது ஈரான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய இந்த மிசைல் கேப்பபிலிட்டி மற்றும் ட்ரோன், பெரிய அளவில் ட்ரோன்களை விட்டுக்கிட்டே இருக்குது ஈரானு. அதெல்லாம் இருக்கிறது வரைக்கும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. ஈரானுடைய ட்ரோன் கெப்பாசிட்டியையும் ஈரானுடைய ஏவுகணை கெப்பாசிட்டியையும் முழுமையாக அழித்தாலொழிய இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளே நம் கண்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இஸ்ரேலுடைய அயர்ன் டோமையும் தாண்டி சில ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அங்கே இஸ்ரேலுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறது பெரும் அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்குது. கடந்த சில நாட்களாகவே இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக கப்பல்கள் வர முடியல அப்படிங்கிறதுனால அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை பாதுகாப்பானதாக ஆக்க வேணும், அதற்கு நேட்டோ நாடுகள் ஒத்துழைக்க வேணும்னு நம்ம ட்ரம்ப் கேட்டுக்கிட்டே இருந்தார் இல்லையா. அதற்கு நேட்டோ நாடுகள் இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ளலை. அதனால் அவர் கண்டபடி விட்டு பேசுன்னு பேசிகிட்டு இருந்தார் நேட்டோ நாடுகளை. நேற்று ஒரு வழியாக நேட்டோ நாடுகள்லாம் நாங்கள் வர்றோம் உதவிக்குன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இன் பிரின்சிபல் ஒப்புதல் வழங்கிட்டாங்க. அடுத்த சில நாட்களுக்குள்ளாக இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் தங்களுடைய படைகளை ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்க்கு அனுப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு 48 மணி நேர டெட்லைனை கெடுவை விதித்தார் ட்ரம்ப். இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிவிடணும், கப்பல்கள் எல்லாம் போக வர அனுமதிக்கணும், இல்லைன்னா ஈரானுடைய பவர் கேப்பபிலிட்டியை நாங்கள் அடிப்போம், ஈரானுடைய கரண்ட் ஜென்ரேஷன் இருக்குது இல்லையா அந்த கேப்பபிலிட்டி பூரா நாங்கள் அடித்து நொறுக்குவோம்னாரு. அதற்கு பதிலளித்த ஈரான் உடனடியாக எப்படி தந்திரமாக விளையாடுது பாருங்க ஈரான். உடனடியாக என்ன சொல்லுது, எங்களுடைய எதிரிகளை தவிர மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் போலாம் வரலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்றுச்சு. இது என்ன ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சுதா இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறவே நம்மளால முடியாது போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தந்திரமான ஒரு பதிலை சொல்லி இருக்குது. ஆனால் ட்ரம்ப் தெளிவாக இருக்கிறார். எதிரிகள் அப்படின்னு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வேற எந்தெந்த நாடுகளை குறிப்பிடுதோ
எல்லா நாட்டு கப்பல்களும் அது வழியாக அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக பாதுகாப்பாக வந்துட்டு போக முடியணும், இல்லைன்னா நாங்கள் அடிக்கிறது உறுதி அப்படிங்கிறாரு ட்ரம்ப்பு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த போர் அவ்வளவு எளிதில் முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல அப்படிங்கிறதா கொடுமையிலும் கொடுமை. இந்தியாவில் சமையல் எரிவாயு பற்றாக்குறை பரவலாக இருப்பது நம்ம கேள்விப்படுகிறோம். பல இடங்களில் கேஸ் கிடைக்கல, பல நாட்கள் டிலே ஆகுது அப்படின்லாம் இப்பொழுது செய்திகளில் வருது நண்பர்களே. அதனால் நம்ம ஊரில் இருக்கிற ஹோட்டல்கள் எல்லாம் மெனுவை எல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த எல்பிஜியை சீராக வழங்குவதற்கு இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்து வருது அப்படிங்கிறதையும் நாம் அறிய வர்றோம். விரைவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேணும் அப்படிங்கிறதான் அனைவருடைய அவாவாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.